இவங்களோட யாருமே அடிமைப்படுத்திட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்களை. நீ எங்கட என்னை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல என்னுடைய சுதந்திரம் பறிபோவதாக கும்பராசிக்காரர்கள் நினைத்து கொண்டு அந்த அடிமைத்தனத்துல உடைத்து எறியக்கூடிய அளவிற்கு அவர்கள்ட்ட தனித்துவமான யோசனை இருக்கும். கூடுமானவரை அடிமைப்படுத்துவதை கும்பராசிக்காரர்கள் விரும்பவே மாட்டாங்க. காலச்சூழல் விதிவசம் சில அமைப்பு தசாபுத்திகள்ல இவங்க ஒரு இடத்துல அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய விதிகள் உருவாகும். அதை உடைத்து எரிந்து கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தன்னுடைய பாதையை தானாகவே உருவாக்கும் பொழுது கும்பராசிக்காரவங்களை எப்ப தனித்து விடப்படுறாங்களோ எப்ப தனித்து ஆகுறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுடைய வெற்றி என்பது கும்பராசிக்காரருக்கு உருவாகும். எதிரி உருவாகக்கூடிய இடமே கும்பராசிக்காரர்களுடைய அந்த தனிமையும் கும்பராசிக்காரர்களுடைய புதுமையான யோசனையும். தனிமைப்பட்ட கும்பராசிக்காரர்கள் புதுமையான யோசனைகளை செய்து புதுமையான வெற்றியை படைப்பதே நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. என்னடா கூட்டத்தில் ஒரு ஆளாக இருப்பான் அப்படின்னு பார்த்தோம், ஆனால் கூட்டமே இவன் பின்னாடி இருக்கேன். கூட்டத்தில் 4 பேர் சொல்கிறத கேட்பான்னு பார்த்தோம், இவன் சொல்கிறத கூட்டமே கேட்குதே. குடும்பத்தில் இவனை டம்மி பண்ணிடலான்னு நினச்சோம், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தலைவனாக வந்துட்டானே. உருப்படவே மாட்டான்னு நினச்சோம், உருப்பட்டு காட்டிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கும்பராசிக்காரர்கள் என்னைக்குமே நிலைநிறுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால காலச்சக்கரத்தினுடைய ஒரு லாப ராசியாக கும்பராசிக்காரர்கள் இருக்கிறதுனால வாழ்க்கையினுடைய லாப கணக்கு நட்ட கணக்கை கூட லாப கணக்காக மாற்றக்கூடிய ஒரு தன்மை கும்பராசிக்காரர்கள் உண்டு. இழந்த தொழிலை மீட்டு எழுக்கக்கூடிய ஒரு தன்மை கும்பராசிக்காரர்கள் உண்டு. பிரிந்த உறவை திரும்ப இணைக்கக்கூடிய ஒரு தன்மை கும்பராசிக்காரர்கள் உண்டு. இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிற இடத்துல அதை நிலைநிறுத்தக்கூடிய தன்மை கும்பராசிக்காரர்கள் உண்டு. கும்பம் என்ற காற்று இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க. ஆக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களுடைய நிலைத்த தன்மையும் புதிய யோசனையும் புதிய சிந்தனையும் தான் அவர்களுக்கு எதிரி உருவாகக்கூடிய ஒரு இடமாக இருக்கு.